பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க எங்களோடு ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் பிபிஎம் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்றைய நாளிலும் கொலோசையர் 3:13 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ மன காயங்கள், ஆறாத தழும்புகள் இருக்கும். இதனால் பாதிக்கப்படுவது நாம் மட்டுமே. இருதயத்தில் உள்ள கசப்புகளும் வெறுப்புகளும் நம்மை சரியானபடி ஒரு நாளும் வாழ விடாது. நம்மை புண்படுத்தியவர்களையும் காயப்படுத்தியவர்களையும் நாம் மன்னியாது மறக்காமல் போனால் நமக்குள் கலகம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் தவறு செய்துவிட்டு மற்றவர்களை காயப்படுத்திவிட்டு எத்தனை முறை ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்கும் போது முதலாவது நமக்குள் விடுதலை உண்டாகிறது. நம்மளுடைய நன்மைக்காகவே கர்த்தர் மற்றவர்களை மன்னிக்க நமக்கு சொல்லுகிறார். மன்னிப்பு விலையேற பெற்றது. தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.